முதல் விஷயம், முதல் சட்டம் என்ன செய்ய வேண்டும்? மழை பொழிவதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த பிரார்த்தனையை துஆவை செய்ய வேண்டும். அப்போ இன்ற காலகட்டத்தில் நமக்கு ஒரு பயம் வரலாமல்ல? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஒரு பயம் வந்ததோ அதே போல நமக்கும் ஒரு பயம் வரலாம். இந்த மழை நமக்கு ரஹ்மத்தாக இருக்குமா அல்லது நமக்கு எதிராக ஒரு நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு மழை இருக்குமா என்று நமக்கு ஒரு பயம் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை பொழியும் பொழுது நாங்கள் ஒரு துஆவை சொல்ல வேண்டும், அந்த துஆவை ஓத வேண்டும். அந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மழையிலிருந்து நமக்கு நன்மையை தருவான். என்ன துஆ? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த பெய்யக்கூடிய இந்த மழை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு. எப்படி? பயனுள்ளதாக ஆக்கு. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் பயன் தருமோ, எதெல்லாம் நமக்கு பலன் தருமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு எதெல்லாம் பயனளிக்குமோ அதில் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள். நமக்கு பயனளிக்கக்கூடிய இந்த உலகத்தின் சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும், நாளை மறுமைக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதில் நாங்கள் பேராசை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ சாதாரணமாக பெய்யக்கூடிய இந்த மழை நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, எல்லோருக்கும் தெரிந்த மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு துஆ தான். அப்போ இந்த துஆவை கண்டிப்பாக நாங்கள் படிக்க வேண்டும். இது புகாரில் வரக்கூடிய 1032வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது விஷயம், சட்டங்களில் பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த மழை பொழியும் பொழுது இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மறக்கின்றோம். அந்த 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 நேரத்தில் அதிகமான மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தில். என்ன விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சின்னத்தானி மா தரத்தான், இரண்டு விஷயங்கள் எப்போதும் மறக்கப்படாது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். இரண்டு நேரம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். எந்தெந்த துஆ? தஹ்தல் மத்தர், அந்நிதா, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துஆ, மழை பொழியும் பொழுது செய்யக்கூடிய துஆ. இந்த இரண்டு நேரத்தில் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று ஹதீஸ் வருகிறது. ஏற்கனவே நம்ம ஒரு ஹதீஸை பார்த்திருப்போம், பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத், அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில்